இன்னைக்கு கிறிஸ்மஸ் செய்தின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு பிறந்தார். ஆனால் நான் இயேசு பிறந்ததை இன்னொரு அர்த்தத்தோடு உங்களுக்கு புரிய வைக்க தேவன் எனக்கு ஏவினார். ஸோ அதை நான் உங்களுக்கு அந்த வடிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை செய்தியாக கேட்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம செய்தி இதுதான் செய்தி. ஹல்லேலூயா. என்ன செய்தி? ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீயா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்ல நான் எதை போதிக்க போறேன்னா மரத்தை போதிக்க போறேன். என்னது? மரம். ஹல்லேலூயா. இந்த மரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே பொதுவாக இந்த கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே மரம், அப்படியே ஒரு மரத்தை ஒரிஜினலாகவே என்ன செய்வாங்க, நிறைய பேர் ஒரிஜினலாகவே அதில் அலங்காரம் பண்ணுறது நிறைய வழக்கமாக இருக்குது. நூற்றுக்கணக்கான அடியில் மரத்தை டிசைன் பண்ணி அதை என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. நம்ம ஊரில் குடில் செய்கிறாங்க. இப்படி நிறைய இருக்குது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு வழக்கம் இருக்குது, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்படிதான் கிறிஸ்துமஸ் மரம். ஸோ அந்த மரத்தை வழிபடலை, ஜஸ்ட் டெக்கரேட் பண்ணுறாங்க. அதை அது ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒன் ஆஃப் த திங்காக பயன்படுத்துகிறாங்க மெயினாக. ஆனால் இந்த மரம் எப்படி அலங்கரிக்கப்பட்டது, ஏன் எப்படி மரத்தை அலங்கரிச்சாங்க, ஸோ இதுக்கு ஆரிஜின் என்ன, இது எப்படி வந்துச்சு, இது பழக்கம் எப்படி வந்துச்சு, இது பைபிளில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிறேன். ஹல்லேலூயா. இது பாருங்க, இது இப்போ நேற்று ஒரு வழக்கம் அல்ல. ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இதை நம்ம என்ன செய்கிறாங்க, எல்லாருமே கிறிஸ்மஸுக்கு இந்த மரத்தை உலகம் முழுவதும் டிசைன் பண்ணுறது, கிறிஸ்மஸ் செடி வைக்கிறது, அலங்காரம் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. ஆனால் இது எப்படி வந்தது அப்படின்னா, கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டுல ஒரு போதகர் வாழ்ந்துட்டு இருந்தார். கிறிஸ்துக்கு பின் 10வது நூற்றாண்டுல ஒரு போதகர் வாழ்ந்ததா சொல்றாங்க. ஸோ அந்த போதகருக்கு இந்த போனிபோஸ் அப்படின்ற ஒரு போதகர். இந்த போதகர் அடிப்படையில் என்னன்னா, இவர் இந்த தீண்டாமை, அதாவது இந்த மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா, மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு போதகர். எங்கெல்லாம் அந்த மூட நம்பிக்கையில் இருக்குதோ அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் எதிர்த்து அதை வேதத்தின்படி என்ன செஞ்சாருன்னா நிறைய பேருக்கு போதனை கொடுக்கிற ஒரு போதகர் தான் இந்த போனிபோஸ். அப்ப என்னன்னா, அந்த நாட்டில் பாருங்க, நம்ம ஊர்ல தான் நிறைய வழிபாடுகள் எல்லாம் இருக்குதுன்னு இல்லை, உலகம் முழுவதும் நிறைய வழிபாடுகள் எல்லாம் இருந்தது. ஸோ இப்போ உலகத்தில் வழிபாடுகள் கம்மியாச்சு, நம்ம இந்தியாவில் நிறைய வழிபாடுகள்லாம் இருக்குது பாருங்க. ஸோ அந்த நாட்களில் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓக் மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. ஸோ அதுதான் முதல்ல அவங்க இந்த ஃபிக் ட்ரீ இல்லைன்னா ஓக் மரம், அந்த முதல்ல தொடங்குறது அந்த ஓக் மரம், OAK அப்படின்ற மரம். இந்த ஓக் மரத்தை அந்த ஜனங்கள், அவர் இருந்த காலகட்டத்தில் அவரோட ஊர்ல ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மரத்தை வழிபட ஆரம்பிச்சாங்க. எப்படி? மரத்தை சும்மா வழிபடுறது, கடவுளா வழிபட ஆரம்பிச்சாங்க. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கோபத்துல இந்த மரத்தை வெட்டிட்டார். கோபத்தில் இந்த மரத்தை வெட்டிட்டார். ஆனால் கொஞ்சம் சில நாட்கள் தாண்டும் போது அதே இடத்துல ஓக் மரம் மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சு. துளுத்த உடனே நம்ம ஆளுங்க என்ன மறுபடியும் என்ன செய்வாங்க, ஓ சாமியன்னு என்ன செய்வாங்க. ஏன்னா இங்கே சாமியன்னு கூப்பிட்றதுல பல அர்த்தம் இருக்குது. ஆனால் என்ன பாருங்கன்னா, இவர் கொஞ்சம் சூதாகரிச்சு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வசனத்தை கொண்டு அதில் என்ன செஞ்சாரு, ஒப்பிட்டு பண்ணாரு. உயிர்த்தெழுதலை அங்க போதித்தார். ஏன்னா வெட்டப்பட்டு ஒரு வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்குது அப்படிங்கிற அந்த போதனை, ஆரோனின் காய்ந்து போன கோல் துளிர்த்தது போல அப்படி பிரசங்கிச்சிருப்பார். ஸோ அந்த அப்படி பிரசங்கிச்சு அந்த ஊரில் இருக்கிற அந்த மூட நம்பிக்கையை மாற்றி இந்த செடியை ஒரு உதாரணமா அப்படியே விளக்கி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது சில நூற்றாண்டுகள் தாண்டது பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க 12ஆம் நூற்றாண்டு வருது. இந்த 12ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செடியை தலைகீழா தொங்க போட்டு விழாக்கள்ல அலங்கரிக்கிற ஒரு பழக்கம் வந்தது. எப்போ? எப்படி? தலைகீழா இந்த 12ஆம் நூற்றாண்டுல, கிறிஸ்துக்கு பின் 1200 அந்த நாட்கள்ல தலைகீழா போட்டு
அந்த இது பண்ற ஒரு வழக்கம் அப்படி இருந்தது. ஸோ இது சில நூற்றாண்டுகள் தாண்டினதுக்கு அப்புறம் மார்ட்டின் லூதர் காலம் கிபி கிறிஸ்துக்கும் 15ஆம் நூற்றாண்டுல மார்ட்டின் லூதர் காலத்துல அவரிடத்தில் அந்த இடத்துல தான் இது வந்து மறுரூபம் ஆகுது. எப்படி மறுரூபம் ஆகுது அப்படின்னா, மார்ட்டின் லூதர் நடந்து வந்துட்டே இருக்கிற இடத்துல இந்த ஃபிக் ட்ரீன்னு சொல்றாங்க, ஃபிக் இன்னொரு மரம், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? உலகம் முழுவதும் பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான மரங்களை இதுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மார்ட்டின் லூதர் என்ன பண்ணாருன்னா, நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபிக் ட்ரீ நிறைய செடிகள் நிற்கிற இடத்துல இவர் அப்படியே ஒரு காட்சியை பார்க்குறாரு. அந்த காட்சியில் தேவன் வந்து ஒளிகிற மாதிரி ஒரு காட்சியை பார்த்து, ஒரு தரிசனத்தை பார்த்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த செடியை என்ன செய்கிறாரு, எடுத்து வீட்டில் அலங்கரித்து வைக்கிறார். யாரு? மார்ட்டின் லூதர். இந்த மார்ட்டின் லூதர் வந்து இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இந்த பழக்கம் கொஞ்சம் இது வந்து மார்ட்டின் லூதர் இந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்கிறார். புரியுதா? ஐரோப்பிய நாட்டில் இந்த பழக்கம் அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் தாண்டும் போது ஒரு அரசன், ஒரு 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 விக்டோரியா ராணி, இங்கிலாந்துல இருக்கிற ஒரு விக்டோரியா ராணி, ஐரோப்பியாவிலேருந்து ஒரு ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு 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 அரசன், அவனை என்ன செய்யறாங்க, திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆல்பர்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ட்ரீ, மகா பெரிய ட்ரீ என்ன செய்யறாரு, அபிஷியலா அலங்கரிச்சு அந்த அரண்மனையில கொண்டு வைக்கிறார். யாருக்கு நினைவா? யாருக்கு நினைவா? அந்த ராணியோட நினைவா வைக்கிறார். இதுவரைக்கும் தான் அது தடுமாறி வருது. இந்த ராணிக்கு அப்புறம் கிறிஸ்துக்கு பின் 18ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துமஸ்ல இதை அபிஷியலா அலங்கரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் தினத்துல இந்த மரத்தை பல ஃபிக் ட்ரீ, ஓக் ட்ரீ, இந்த மாதிரி மரங்களை என்ன செய்யறாங்க, அலங்கரிச்சு அதை டிசைன் பண்ணி என்ன செய்வாங்க, ஸ்டார் போடுறது. அது மெயினாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் மெழுகுதிரி கொளுத்துவாங்க. எப்படி? அதுக்கு மேலே மெழுகுதிரியை கொளுத்தி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பழக்கம், அந்த மாதிரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம், சீரியல் செட் போடுறோம், அதில் நிறைய அலங்காரமாக பண்ணுறோம். ஸோ இது வந்து வேதத்தின்படி இந்த ட்ரீக்கு சம்பந்தமே கிடையாது. இது வந்து சும்மா அலங்கரிக்கிறோம். நீங்கள் ஒரு தென்னம்பிள்ளையை கொண்டு வந்தாலும் நான் என்ன செய்வேன், அதில் அலங்கரித்து வச்சிருவேன். புரியுதா? ஒரு மாப்பழாவை கொண்டு வந்தாலும் என்ன செய்வோம், அலங்கரித்து வச்சிருவோம். நீங்கள் எதை வேணாலும் என்ன செய்யலாம், டெக்கரேட் பண்ணலாம். கிறிஸ்துமஸ் தினத்தில் நம்மளை சுற்றி இல்லையா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், அலங்கரிக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்றுமே கிடையாது. இது வந்து வழக்கமாக வந்தது 10ஆம் நூற்றாண்டுலேருந்து. இது வந்து ஒரு துவக்கமாக வந்து அப்படியே 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இது வந்து வலுவா கிறிஸ்துமஸ் நேரத்தில் இதை உலகம் முழுவதும் அலங்கரிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இந்தியாவிலையும் நம்ம என்ன செய்யறாங்க, அலங்கரிக்கிறாங்க. இதுல என்ன அர்த்தம்னு தெரியாம இருக்கக்கூடாது. ப்ரோ அதை போய் கும்பிட்டுட்டு சாமியை எதை பார்த்து செய்யுங்கன்ற மாதிரி போய் நின்றக்கூடாது. இதுல ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னேன்ல, தென்னம்பிள்ளை தந்தா கூட நான் என்ன செய்வேன், அலங்கரிச்சு. ஸோ இதுதான் கிறிஸ்துமஸ் ட்ரீ. சரியா? ஆனா நான் உண்மையான ஒரு ட்ரீயை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. மரத்துல தொடங்கி மரத்துல முடிகிறதா இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்.
பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனிய, விருட்சத்தின் கனிய வச்சார். அம்மாள்கிட்ட என்ன சொன்னாரு? சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிடாத. ஆனா யாரு யார் எடுத்துட்டு வந்தா சாப்பிட்றதுக்கு? எப்படி? நான் இல்லை அப்பா அப்படின்ற மாதிரி இந்த படுவாடிப்ப அப்பவே மன்னிப்பை கேட்டு முடிச்சிருந்தான்னா நேரம் இயேசு வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். இப்படி வருஷத்துக்கு ஒரு கொண்டாட்டம் தேவையில்லை, டெய்லி கொண்டாட்டமா இருந்திருக்கும். அப்படித்தானே? அதானே உண்மை. டெய்லி கொண்டாட்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இது வருஷத்துக்கு ஒரு கொண்டாட்டமா கொண்டு விட்டுட்டான். யார் விட்டது? யாரு? இல்ல பிசாசா? எல்லாம் அந்த பாவப்பட்ட பிசாச சொல்லி 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 யார் கொண்டு விட்டா? ஆதாம். ஏவல்லாம் இல்ல. கேஸ்ன்னு வந்தா யாருக்கு மேல வரும்? ஆதாமுக்கு தான் வரும். நீங்க பின்னால இருந்து என்ன நோண்டி விட்டாலும் பாவம் படுபாவி புருஷன் போய் மாட்டி சிக்கி சின்ன பின்ன ஆகிறது இல்லாம கேஸ் உங்க பேர்ல வராது. குடும்ப தலைவர் வேணா ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர்னு நீங்க இருப்பீங்க. ஆனா பிரச்சனைன்னா யாரு? தலைவன். எவன்டாவன்? ஆம்பளை. அதானே கேட்காங்க. ஆனா ஆம்பளைக்கு வேலையெல்லாம் செய்வாங்க உள்ள இருந்து. ஆனா என்ன நடக்கும்? பாவப்பட்ட ஆளு இவரு, போங்க என்னன்னு கேளுங்க. இப்படி போங்க என்னன்னு கேளுங்க. அந்த கரெக்ட் டைம்ல போய் தள்ளி விட்டு போகலன்னு ஒரு சவுட்டு. நம்மால போய் அப்படி போய் திகைச்சு போய் நின்றுட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு வருவார். அதே மாதிரிதான் நம்ம ஆளு ஆதாமும் என்ன பண்ணிட்டான்? பாவம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யலைன்னா, தாங்க செய்த தவறை உணராமல் இவன் அவளை காட்ட அவன் இவனை காட்ட, நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு உணராம என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஆனா ஆண்டவரே என்ன செய்யறாரு? அவங்கள மன்னிக்கிறார் அப்பவே. ஆனா என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகாத ஒரே காரணத்தினால சாபம், தரித்திரம், இந்த பாவத்தினுடைய எல்லாம் உள்ள வந்துருது. எப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களோ, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஒத்துக்கிறீங்களோ செய்த தப்ப எப்ப ஒத்துக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு மன்னிப்பு மாத்திரம் வரல, இளைப்பாறுதலும் வருகிறது. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். இவனை மன்னிச்சிட்டாரு, என்ன ரத்தத்தை சிந்தி மன்னிச்சிட்டாரு, ஓகே. ஆனா இளைப்பாறுதல் வரல. ஏன்னா இழந்துட்டானுங்க. ஏன்னா ஒப்புரவாகல. நான் செஞ்ச தப்பு, நான் பண்ண தப்புன்னு அவன் என்ன செய்யல? ஒத்துக்கல. நீங்க எப்போ உங்களை நீங்க ஒத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? தேவனிடத்துல இருந்து அனுக்கிரகம், தயவும் நன்மையும் ஸ்லாக்கியமும் வந்து சேரும். ஹல்லேலூயா. அப்ப இங்க இவங்க தப்பு பண்ணிட்டானுங்க, ஓகே, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. இப்ப இதை என்ன பண்றாருன்னா, இயேசு வந்து என்ன செய்யறாரு? இயேசு என்ன பண்றாரு? இயேசு வந்து இதை சுமந்து தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்குது. ஏன்னா இப்பவும் பாருங்களேன், உலகத்தின் பாவங்களை இயேசு என்ன செஞ்சாரு? சுமந்து தீர்த்தார். ஆனா இன்னைக்கு பாவம் உலகத்தில் இருக்குதா இல்லையா? ஏன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒத்துக்கல. என்னது? ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, நீ பக்கத்துல ஒத்துக்க வேணாம், புருஷன் ஒத்துக்கிட்டாலும் யாரு? அவர்கிட்ட ஒத்துக்கணும். ஆண்டவரே உள்ளதெல்லாம் தாரு அப்படின்ற மாதிரி தான். இல்ல, ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த செகண்ட் இளைப்பாறுதல். மறுபடியும் சொல்லுங்க, இளைப்பாறுதல். இயேசு இந்த பூமிக்கு வந்து எதை கொடுத்தாருன்னா, மனுஷன் இழந்த இளைப்பாறுதல், ரெஸ்ட். அவனை வந்து ஏதெல்லாம் எதுக்கு கொண்டு வச்சாருன்னா, அவனை ரெஸ்ட்ல இருக்க வச்சார். எப்படி? அவனை ரெஸ்ட் எடு அப்படின்னார். ஹல்லேலூயா. காலையிலையும் சாயங்காலமும் வருவாரு, அப்படியே உங்களோட அசைவாடிட்டு அப்படி போவாரு. இவங்க என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும். இங்க பாருங்க, இப்ப ரெஸ்ட் எடுக்கிறது எப்படின்னே தெரியல.
அவன் என்ன செய்யறான், நீ 6 மணி நேரம் தூங்குனியோ 8 மணி நேரம் தூங்குனியோ அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்மளை இங்க இளைப்பாறும்படி இளைப்பாறுதலுக்குள்ளதான் கொண்டு வந்திருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ரைட், திரும்ப கேளுங்க. நம்மளுடைய மாம்ச தகப்பனா நமக்கு ஆதாம் இந்த பூமியில கொடுக்கப்பட்டாலும் அந்த ஆதாம் விழுந்து போனாலும் 2ஆம் ஆதாமாய் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இப்பவும் இயேசு என்ன கேட்கிறாருன்னா, என்ன நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு பாருங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதினபடி கிறிஸ்து நமக்காய். கிறிஸ்து என்னத்துக்கு பிறகு வந்தாரு? கிறிஸ்து உங்களுடைய சாபத்தை சுமக்கும்படி பிறந்தார். அது ஒரு யாரு? அது ஒரு சாபம். நம்ம சொல்லுவோம்ல, இது ஒரு சாபக்கேடுப்பா. எப்படி? இது ஒரு சாபக்கேடு. இப்போ உங்களை பார்த்து சாபக்கேடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க சாபத்தை அவரே என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து முடிச்சிட்டாரு. இப்ப கிறிஸ்து நமக்காய் சாபமானார். யாரா சாபம்னா என்ன நினைக்கிறீங்க? சாபம்னா பாவத்திலிருந்து வந்த ஒன்று. உங்க வாழ்க்கையில குறைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சாபம். ஹல்லேலூயா. வியாதி ஒரு சாபம், தரித்திரம் ஒரு சாபம். இதெல்லாம் சாபம். பாருங்க, இந்த சாபத்தை என்ன செஞ்சிட்டாரு? அவர் சுமக்கும்படிதான் என்ன செஞ்சாரு? வந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒண்ணு வந்தது இல்லையா? அந்த நியாயப்பிரமாணம் ஏற்கனவே பரலோகத்தில் இருக்குது. எப்படி? பாவம் செஞ்சா அவனுடைய வாழ்க்கையில சாபம் தரித்திரம் எல்லாம் உள்ள வந்துரும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு அது ஒரு தெரியாது. ஆனா மனுஷன் நீ அதை தெரிஞ்சுக்காதேன்னு சொன்னாரு. நீ என்ன சொன்னாரு? இந்த சாபத்தை தரித்திரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்காத, நன்மை மட்டும் தெரிஞ்சுக்கோ, தீமையை தெரிஞ்சுக்க. நன்மையும் தீமையும் சேர்ந்து அறிகிற கனியை சாப்பிட்றாத. நீ எதை மட்டும் அறிஞ்சுக்கோ? நன்மையை மட்டும் அறிஞ்சுக்கோ. மனுஷனை தெய்வம் இந்த பூமிக்கு நன்மையை மட்டும் அனுபவிக்க தான் கொண்டு வந்துச்சு. இப்ப பாருங்களேன், இப்போ நீங்க என்ன பண்ணாலும் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதானே யோசிக்கிறீங்களா? ஒவ்வொரு ஆளுக்கு திறமைப்படுது, அது வேற, நான் சொல்றேன். ஆனா உங்களை அறியாமலே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல செய்யணும் தோணுதா இல்லையா? சொல்லுங்க. நான் நல்லா இல்லைன்னாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் தோணுதா? இதெல்லாம் என்னன்னா நம்மளை படைச்ச தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள். புரியுதா? இப்ப இந்த குணாதிசயம் அவருக்கு இருந்ததுனாலதான் மனுஷன் விழுந்து போன போதோ மனுஷனை தூக்கி நிறுத்தும்படி மறுபடியும் இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வரும்படி என்ன செஞ்சாரு? இயேசு பிறந்து வந்தாரு. ஹல்லேலூயா. கீழே அடுத்த வருஷம் சொல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னா ஏன் ஆபிரகாமுக்கு உண்டாகலங்க? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு தேவன் திட்டமிட்ட ஆசீர்வாதம், முழு உலகத்துக்கும் திட்டமிட்ட ஆசீர்வாதம். அதை என்ன பண்றான்னா ஒருத்தனை எடுத்து என்ன செய்யறாரு? ஆசீர்வதிச்சு காட்டுறாரு. அவனை டெஸ்ட் பண்ணி, அவனை டெஸ்ட் பண்ணல, அவனுக்குள்ள டெஸ்ட், அது பர்சனல் டெஸ்ட். ஆனா அவனை வச்சு நமக்கு என்ன செய்யறாரு? ஒரு உதாரணத்தை காட்டுறாரு. இப்ப அதுதான் சொல்லப்படுது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தில் பெரும்படிக்காகவும் இப்படி ஆயிற்று. ஆவியில சொல்லப்பட்டன என்னது? சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். உங்க வாழ்க்கையில உங்க கண்ணுக்கு தெரியாம தெய்வம் திட்டமிட்ட எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாம இருக்குது. அது வார்த்தையால சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவரெல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை கேட்க முடியுமோ, கேட்டு இது
எனக்கு சொல்லப்பட்டதென்று விசுவாசிக்க முடியுமோ அப்படி விசுவாசித்தால் ஆவி மண்டலத்தில் உன் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற உனக்கு முன்குறித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்குள்ள வந்து சேரும். ஹல்லேலூயா. அப்படி வந்து சேரும்படிதான் இயேசுவை கொண்டு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை செய்யும்படி எல்லாருக்கும், ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தாரு, அவருடைய சந்ததிக்கும் தான் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. இப்ப எல்லா ஜாதிக்கும், எல்லா மனுஷருக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நீதியாகிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தலையில எழுதினபடியே வந்து சேரும்படிதான் என்ன வந்தாரு, இயேசு செஞ்சாரு. இயேசு செஞ்சாரு, வந்தாரு. மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டன்னு சொல்லிக்கப்படி கிறிஸ்து நமக்காய் சாபமானார். சூப்பர். திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5:30. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலக்கரத்தினாலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு தம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை அருளுகிறதுக்கு அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் வரவேண்டிய அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிற சகல ஆசீர்வாதம் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்குங்க? யாரு? இயேசப்பா கையில இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப இந்த இயேசப்பாவை நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவருக்கு மேல எழுதுனதெல்லாம் என்ன செய்யும்? இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர் யாரு? நீங்க தானா? அல்லேலூயா. கர்த்தாவே சோத்ராப்பா. சரியாப்பா, ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டு போவோம். பேர் மறந்து போச்சா? அம்பானி இல்லையா? இப்ப முகேஷ் அம்பானி இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர். முகேஷ் அம்பானி ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். எப்படி எப்படி? முகேஷ் அம்பானி இல்ல, அவருக்கு அப்பா அம்பானி, திருபானி அம்பானி வந்து ஒரு உயில் எழுதிட்டார். எப்படி? 1000 கோடிக்கு மேல வாரது எல்லாம். எப்படி? எல்லாம் சரி, ஓகே. 1000 கோடிக்கு வாரது எல்லாம் சபைக்குன்னு வச்சுக்கோங்க. சூப்பர். நான் வேற ரூட்ல போடலான்னு பார்த்தேன், அதான் அப்படி கச்சிதமா வந்துட்டீங்க. இப்ப சொல்றேன், ஃபெய்த் ஃபேமிலி சபைக்கு அப்படின்னு எழுதிட்டார். யாரு எழுதிட்டார்? அப்போ ஃபெய்த் ஃபேமிலி சபைக்கு யாரு சார்ஜ்? பாத்தியால? ஏன்னா வரது வரைக்கும் வரட்டும் வரட்டும், வந்த பிறகு அது வரலையே, மூஞ்சி அப்படி சொல்லலையே. கவனிங்க, சரி இருக்கட்டும். இப்போ வந்து எனக்கு பேர்ல வந்துருச்சு. ஏன்னா இது எழுதுனது யாரு? அம்பானி. முகேஷ் அம்பானியோட உயில்ல எழுதிட்டார். இந்த சொத்துல உனக்கு கொடுக்குறேன், இந்த சொத்துல இருந்து வருகிற இத்தனை 1000 கோடி தாண்டி வருகிற எல்லாமே நீ வந்து யாரு கொடுக்கணும்? ஃபெய்த் ஃபேமிலி சபையில JUBILIN BENN EDIT இனிஷியல் R என்கிற அவரு அச்சு பிரசகாம கரெக்டா அவர் எழுதிட்டாரு வைங்க. நான் அதை வச்சிட்டு இருக்கிறேன். எப்படி எப்படி? நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சபைக்கு வாரவங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன். எப்படி? சபைக்கு வாரவங்களுக்கு இந்தா கொண்டு போங்க, இந்தா கொண்டு போங்கன்னு கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது அரசல் புரசல என்ன செய்யறாங்க? எது தெரியுதோ தெரியலையோ, இலவசம் ஒரு மேட்ரு பாருங்க, பல்லுன்னு தெரியும். எப்படி? லைட் வேற பாருங்க. இப்ப பாருங்க எப்படி புரியும்? சல்லுன்னு கேட்கும். எப்படி? 1000 ரூபா வாங்கிட்டியான்னு பாருங்களேன், ஒரு 2 பட்டை கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ
நான் ஒரு ஆளுக்கு ஒரு 500 கோடி கொடுத்துட்டேன். எப்படி 500 கோடியா அப்படின்னு சொல்லி அரசல் புரசலா அடைஞ்சிட்டாங்க. சபையில பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் கூட்டத்தோட பயங்கர கூட்டம். பயங்கர கூட்டம். ஏன்? எப்படி சபைக்கு போறவங்களுக்கு காசு கொடுக்கறாராமா பாட்டே போன்டாட்டே. எல்லாரும் என்ன செய்வான்? வருவானா வரமாட்டானா? இயேசு சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இதுதான் நற்செய்தி. நீ நினைக்கிற 1000 கோடி 2000 கோடி இல்ல. இயேசு பரம தகப்பன் முன்குறித்த சகலவற்றையும் இயேசு என்கிற பேர்ல எழுதிட்டாரு. எவரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க முடியுமோ அவர்கள் மேல் அந்த கையெழுத்து உண்டாகும். ஹல்லேலூயா. நீ 1000 கோடினா டபுள் போயிடுவ. ஹல்லேலூயா. ஆனா இது அதை விட பெரிய மேட்ரு. ஹல்லேலூயா. 1000 கோடி 2000 கோடி மேட்ரு இல்ல. இயேசு உன் மேல எழுதினது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா உன் மேல எழுதியிருக்கிறார். சும்மா அடிக்க பாரு, சும்மா அடிக்க பாரு. ஒரு 500 ரூபாய் கட்டு இருக்குல்ல. இப்ப 500 ரூபாய் 1000 இல்லையா, 2000 இல்லைல்ல. 500 ரூபாய் கட்ட அப்படியே உங்க அளவுக்கு அப்படியே அடுக்கிருக்கீங்க. ஒரு ரூம்ல உங்க அளவுக்கு இருக்குன்னு 5.5 அடி ஹைட்ல ஒரு 10க்கு 10 அடி ரூம்ல நீங்க நிக்கிறீங்க. ஃபுல்லா பணம் இருக்குது. நீங்க அப்ப என்ன உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ரூம்ல நம்மளை தாண்டி 5.5 அடி ஒரு 6 அடி ஹைட்டுக்கு பணம் இருக்குது. ஃபுல்லாவே இருக்குதுன்னு வைங்களேன். எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்குமா இல்லையா? ஹாப்பியா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உன் மேல பணத்தை அடிக்க வச்சு, உன் மேல தயவு அடிக்க வச்சிருக்கிறேன், உன் மேல சுகத்தை அடிக்க வச்சிருக்கிறேன், உன் மேல எல்லா ஃபேவரையும் உனக்கு அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு அடிக்க வச்சிருக்கிறேன். அததான் இயேசுவின் மூலமா இந்த பூமிக்கு தந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. ரைட். அப்போ இதுக்கு தான் அவர் என்ன செஞ்சாரு? மரத்துல தூக்கப்பட்டார். திருப்பி கொள்ளுங்க. 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானிடத்தில் திருப்பப்பட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, நம் பாவங்களுக்கு செத்து. பாவம்னா என்ன? சபைக்கு தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும். பாவம்னா என்ன? இல்லாமை, குறைவு. உனக்கு உன் தேவைக்கு பணம் இல்லாதது என்னது? பாவம்னு அர்த்தம். உனக்கு நீ ஒன்னு விரும்புற, அது உனக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எதை அட்டாக் பண்ணுது? அது புடுங்கி வச்சிருக்குங்க. பாவம் புடுங்கி இழுத்து வச்சிருக்குது ஒன்ன. அது எப்படி எல்லாருக்குமே இழுக்கணுமே? யாருக்கு இழுக்கும்னா, நீ எவரெல்லாம் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், யாரெல்லாம் அம்பானியா அறிஞ்சிருக்கிறியோ. இப்படி அம்பனே விட்டுரு, அம்பானி என்ன பேர்ல எழுதியாச்சுல்ல. யாரெல்லாம் என்ன அறிஞ்சீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன வரும்? என்னை கண்டால் யோகம் வரும். என்னை கண்டால் என்ன வரும்? யோகம் வரும். இப்ப பாருங்களேன், நான் வாரம் உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறேன். எப்படி? எனக்கு ஊர்ல ஒரு ஃபாதர் இருந்தார். எப்படி? எனக்கு ஊர்ல ஒரு ஃபாதர், பேர் சொல்ல வரும்ல, ஒரு ஃபாதர் இருந்தார். அந்த ஃபாதர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓடு கொடுப்பாரு. எப்படி? என்னது ஓடுனா உங்களுக்கு புரியல. இப்போ நீங்கள் தரை ஓட்டில் வந்துட்டீங்க. மேலே முதல்ல ஓடு இருந்தது. முதல்ல ஓட்டு வீடெல்லாம் இருந்ததில்ல. அந்த டைமில் ஓடு அந்த அந்த ஃபாதர் வந்து எல்லாருக்குமே ஓடு கொடுப்பாரு. எப்படி? ஒரு வீட்டுக்கு 500 ஓடு ஃப்ரீ. எப்படி ஓடு? 500 தானா ஜெகன்? 500 ஓடு ஃப்ரீ. ஆலயம் ஃபுல்லா சுத்தி ஒரே ஓடார். ஓடு 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 அடிக்க வச்சிருக்கும். கொடுத்துட்டே இருப்பாங்க. விஷயம் என்னன்னு கேட்டா, அவருக்கு சொந்தமா என்ன இருக்கு? ஓட்டு பிறை. எப்படி? ஓடு செய்கிற ஃபேக்டரி வச்சிருந்திருக்கிறார்.
அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அவர்கிட்ட என்ன போய் கேட்டாலும் தருவார். அப்போ இதெல்லாம் நான் கேட்கிறேன், சின்ன பையனா இருந்து. எப்படி சின்ன பையனா இருந்து கேட்கிறேன். நானும் என்ன பண்றேன், யார் கேட்டாலும் காசு கொடுப்பாராம். இப்படி கையை போட்டு இப்படி கொடுப்பாராம். இப்படி நான் கேட்கிறேன், எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை, நான் எப்போ என்ன வயசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி கையை போட்டு இந்த பாக்கெட்ல இருந்து இப்படி கொடுப்பாரு, இந்த பாக்கெட்ல இப்படி எவ்வளவு இருக்குன்னே தெரியாது, கேட்கிறவங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃபாதர் கூப்பிட்டேன். உண்மையாதாங்க சொல்றேன், நாங்க சொல்றேன். அவர் மேல் மாடியில் இருந்தார், நான் கீழே போல. ஃபாதர் வந்தார். அவர் பக்கத்தில் இல்லாதனாலே என்னவோ தெரியல, லோக இல்லாத இருந்தாரு. ஒருவேளை அதனாலேயே இல்லைன்னு தெரியல. நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க. அப்ப நான் யாருக்கு தெரியாது, என் வீட்டுல கூட தெரியாது, கொன்றோம். அப்போ நான் ஓஹோ, எனக்கு மனசுல தோணுது, அது கள்ள ஃபாதரா இருக்கு. எப்படி கள்ள ஃபாதரா இருக்கும், பொய் சொல்ற. எனக்கு எப்படி அதை கிரகிக்கணும்னே தெரியல. என்ன கேட்கிற பிள்ளைகளே, நீங்க இங்க நம்புற யார்கிட்ட வேணா இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா உங்களை படைச்ச தெய்வத்துக்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு, ஏராளம் தாராளமா இருக்குது. அவரு கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாருங்க. ஆனா நான் கேட்கிறேனே, ஏன் எனக்கு இல்ல, ஏன் உனக்கு இல்லைன்னா உடன்படிக்கைக்கு உள்ள நீ இல்லை. ஹல்லேலூயா. நீ எங்க இல்ல, அவர் சொன்னதுக்குள்ள உடன்படாம, அவருக்குள்ள நீ ஒன்றோடு கலக்காம நீ போய் சும்மா கேட்டவன கொடுத்துட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏசு சாமி நல்ல சாமின்னா நீங்க தான், அவர் தான் பெரிய சாமின்னா அவர்கிட்ட தான் எக்கச்சக்கமா இருக்குதுன்னா கொடுக்கட்டும். அவர் உனக்கு கொடுத்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்ன ஏற்கனவே நீ பார்க்கிறதும் நீ காணாதது எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்குது. இந்த பூமியே அவருக்குள்ளதான் இருக்குது. நீ அவர் சொன்ன உடன்படிக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தமது சரீரத்தில் எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, எல்லா குறைவுகளையும் சுமந்து முடிச்சிட்டாரு. இப்ப எது இருக்குதுன்னா, இப்ப சுமந்து முடிச்சிட்டாருன்னா அவரை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அவர் யாரா இருக்கிறார்னா ஆட்டுக்குட்டிக்கு மேய்ப்பனாயிடுறார் அவரு. ஹல்லேலூயா. சிதறண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதும் நீங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை திருப்பப்பட்டிருக்குது, கண்காணியானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்குது. திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 15:1-3. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். கவனிங்க, முதல் வசனம் போடுங்க, நல்லா கவனிங்க. நானே மெய்யான, ஏன் திராட்சை செடின்னு சொல்லிட்டு இருக்கலாமே, ஏன் மெய்? நான் தான் உண்மையான திராட்சை செடி. இப்ப இதுல சேர்த்துக்குங்க, நான் தான் உண்மையான பணம், நான் தான் உண்மையான ஐஸ்வர்யம், நான் தான் உண்மையான சுகம், நான் தான் உண்மையான இளைப்பாறுதல், நான் தான் உண்மையான தெய்வம். அதுதான் சொல்றேன், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். கீழே பாருங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஏன்னா நீங்க எப்ப
மெய்யான திராட்சை செடி அவர்தான் மெயின் ஏற்றுக்கொள்றீங்களோ அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும்னா உன்னை பராமரிக்க முடியும். ஹல்லேலூயா. உனக்குள்ள அழுக்கே இருந்தாலும் உன்னை என்ன செய்ய முடியும்? சுத்திகரிக்க முடியும். நான் சொல்றேன், கடவுள் எல்லாருக்கும் உதவணும்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அப்படி கிடையாதுங்க. தெய்வம் சொன்னா, நான் சொல்றேன், பூமிக்கு வான அளவுக்கு பணம் இருக்குதான். எப்படி பூமியில வான அளவுக்கு பணம் இருக்குதுன்னா ஏன் உனக்கு இல்ல? நீ ஏன்னா அவர் அப்பாவா ஏத்துக்காதனால அவர் உன்னை பராமரிக்க முடியல. பாரு, நீ வெளியே இருக்கிற, நீ வெளியே இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு இருக்காது, அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அதனாலதான் நீ வெட்டப்படுவ. ஹல்லேலூயா. அப்படின்னா நீ துண்டிக்கப்பட்டிருக்க, வெளியே இருக்கிறன்னு அர்த்தம். ஆனா நீ உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோ, இயேசு மெய்யான இரட்சகர், அவர் என் பாவங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார், எனக்கு நீதியாய் கொடுக்கப்பட்ட சகல நன்மைகளும் எனக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் பேரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் அவர் அப்பாவா ஏத்துக்கிட்டேன். இப்ப பாருங்க, இப்ப கவனிங்க, இப்ப அம்பானி முகேஷ் அம்பானி கிட்ட எழுதிட்டாரு, 1000 கோடி தாண்டி வர்றதெல்லாம் இவனுக்கு கொடுத்துருன்னு. நான் ஏத்துக்கலனா? இப்ப பாருங்களேன், வயலட் சிஸ்டருக்கு 50,000 கோடி ரூபா இருக்கு. எப்படி 50,000 கோடி வயலட் சிஸ்டர் சம்பாதிச்சது. அது யாருக்கு அபிஷியலா போகும்? பிள்ளைங்களுக்கு. ஆசிக்கு சொல்லியா எவ்வளோ என்ன இப்படி யாரு என்ன சொல்லியா யாரு அவ ஆஸ்மி சொல்லியா எனக்கும் தெரியாது தம்பி, இவ எவன்னு எனக்கு தெரியல, இப்படிலாம் சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க. எப்படி புறக்கணிச்சிட்டாங்க? எதனால? அவங்க அறியாமையினாலே இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? ஆனா இவங்க சொல்லவே இல்லை. இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா என்ன ஆகும்? கழுத்தை நெரிச்சு கொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு கழுத்தை நெரிச்சு கொல்லுவாங்க இல்லையா? ஆனா இவங்க அதை சொல்லவும் இல்லை. என்னது? இவங்க சொல்லல, அவங்களுக்கு தெரியல. எப்படி சொல்லல, அவங்களுக்கு தெரியல. இப்ப இந்த 50,000 கோடி இவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த பணம் எங்க போகும்? சர்க்காருக்கு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியாது, 5 பைசாக்கு போக்கில்லை. ஒரு பெரிய பிரமாணம் வேணுங்கி உயிலே எழுதி வச்சிருக்கணும். அது ஏதோ பேப்பர் எடுத்து போட்டு பூத்து அவளை எப்படி எடுத்து போட்டு புதைச்சிரு, பைபிளா தூக்கி போட்டு புதைச்சிரு. அப்படி போட்டு புதைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு அந்த உயில் என்ன தெரியாது, அந்த உயில் தெரியாது. அப்ப அந்த அது எங்க போகும்? அனாமத்து காசா எங்க போகும்? கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆனா நான் சொல்றேங்க, ஒரே ஒரு தெய்வம் என்கிட்ட இதெல்லாம் இருக்குதுடா அப்படின்னு ஓப்பனா உயில நமக்கு சொல்லி தருது. எப்படி? நான் உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஒன்ன தொடர பண்ணுவேன், உனக்கு ஒரு குறைவும் வராதுன்னு ஓப்பனா உயில சொல்லி தருது. இத கேட்கலனா அல்லேலூயா. நான் ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன். எப்படி? சபைக்கு ஒரு நான் திட்டம் போட்டிருக்கிறேன். நான் இந்த சபையில என்னெல்லாம் தினமும் போதிக்கிற வசனங்களை எப்படி ஆண்டவரே நீங்க நான் என் வாயிலிருந்து எனக்குள்ள இருந்து போதிக்கிற வசனத்தை யாரெல்லாம் கேட்க தவறுறாங்களோ, எப்படி ஏன் கேட்க தவறுறாங்க? அதன் மேல ஆர்வம் இல்லை இல்லையா? அறியாமையினால கேட்க தவறிட்டாங்க. அப்ப அது எப்படி அனாமத்து காசா எங்க போகும்? அங்க தானே போகும், சும்மா தானே இருக்கும். நான் கேட்க போறேன், யாரெல்லாம் விடுறாங்களோ அதெல்லாம் எனக்கு வேணும். யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேல நான் தூங்கணும். நல்லதானே?
அவர் 2 நாளே கேட்பாரு, நான் உனக்கு 5 பங்கு தந்தேன், நீ என்ன செஞ்ச? உனக்கு 2 பங்கு தந்தேன், நீ என்ன செஞ்ச? உனக்கு 1 தந்தேன், என்ன செஞ்சேன்னு கேட்பாரா இல்லையா? வாயிலிருந்து இவ்வளவு தந்தேன், வயலட்டு சரியா வாங்கல, நீ அதை ஏன் வாங்கல கேட்பாரா இல்லையா? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன், சபையில ஆண்டவர் போதிக்கிற எல்லா உயில் பத்திர டீட்டெயிலையும் தினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போதிக்கிற ஒவ்வொரு போதனையும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளலாம் அப்படி ரிப்பீட் அடிச்சு என்கிட்ட வரும். அது தப்புன்னு சொல்றீங்களா? பைபிள் இருக்கு, அது உண்மை. ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க, தூக்கத்துல கூட என்ன செய்யணும்? விழிப்போட ஆமென் 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 ஹல்லேலூயா தூக்கிடணும். ஹல்லேலூயா சைன் போட்டு வாங்கிடணும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் என்னிலும், இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தையில, என்னுடைய உயில் உங்களில் நிலைச்சிருந்தால், பத்திரம் உங்க கையில இருந்தா, நீ கேட்கிற எதுவும் உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஏல இந்தியாவுடைய மொத்த சொத்து பத்திரம் உன கையில இருக்குது. ஆஸ்திரேலியாக்காரன் வரான், எனக்கு ஒரு 10 ஏக்கர் தா அப்படின்னா நீ கொடுக்கலாமா இல்லையா? பத்திரமே இல்லைன்னா இது உங்கள் சொத்துன்னு எழுதி போட்டுட்டு தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாமா? இல்ல. உன்கிட்ட பத்திரம் இருந்துன்னா அவரே உனக்குள்ள இருக்கிறார். வார்த்தை இருந்துன்னா அவரே உனக்குள்ள இருக்கிறார். இப்ப இயேசு சொல்றாரு, உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். யாருக்கு சொல்றாரு? எல்லாருக்கும் சொல்றாரு. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இப்போ அவன் சொல்றாரு, உன் வியாதிகள் குணமாயிற்று. கரெக்டா சொல்றாரு. கிட்னில ஸ்டோனு போச்சுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு அப்படி தெரியுமா? ஏன்டே கேட்பாங்க. கிட்னில ஸ்டோனு போச்சுன்னு சொல்லி இருந்து எனக்கா இருக்குமோ என்னதோ, வேற யார உண்டா பாஸ்டர்? எனக்கா இப்படி சபையில வேற யாராவது உண்டா? எனக்கு உண்டு. பாது ஏன்னா உனக்கு பிடிக்க தெரியல. ஹல்லேலூயா. நீ பிடிக்கலன்னு வச்சுக்கோ, யார் அப்படியே இருக்கிறாங்களோ வாயை வச்சுட்டு அவங்க வாயில விழுந்துரும். நான் என்ன செஞ்சேன்? சுனிதா சிஸ்டர்கிட்ட கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? காசு போடுங்க பாஸ்டர், நான் பிடிக்கிறேன். நான் போட்டேனா? ஏன் அவங்க பிடிக்கல? முடி கலைஞ்சிரும், துணி கலைஞ்சிரும், பல கலைச்சல்கள் உண்டாகும் சொல்லி ஒரே ஆயத்தத்தோட முடிவோட இருந்தாங்க. 500 ரூபாய் மேட்டர்லடா, 5000 ரூபாய் மேட்டர். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறதா பெரிய மேட்டர். ஹல்லேலூயா. இந்த மாம்சம் நமக்கு நிறைய சொல்லி தருவாங்க. இது கம்ஃபர்டபுள், இது சூப்பர், இது ரைட்டு, இதெல்லாம் குட்னு சொல்லுவோம்ல. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. 500 ரூபாய்க்கு ஓடியாயவே, நான் 5000 கோடி வச்சிருக்கேன். இப்படி 500 ரூபாய்க்கு ஓடுறான், ஆனா 5000 கோடி எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றான். ஹல்லேலூயா. உங்க வேலை 500 ரூபாய்க்கு வேலை செய்யறது இல்ல, 5000 கோடிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அவருக்கு கீழ்ப்படிஞ்சுனா அந்த உடன்படிக்கையின்படி உன் காரியத்துக்குள், உன் வாழ்க்கைக்குள்ள அது வந்து சேரும். ஹல்லேலூயா. இங்க பணம் நீ அதாவது உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னா, நீ சம்பாதிக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்படுறேன்னு அங்க ராங். நீ தரித்திரத்துக்குள்ள இருக்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசங்களின் பலனை நீ காண்பாய். கையின் பிரயாசம் உணவுதான், ஆனா பலன் அவருடையது. ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கை இருக்குது, எல்லாருக்கும் கால் இருக்குது, எல்லாருக்கும் நல்ல அறிவு இருக்குன்றதுனால எல்லாரும் அப்படி ஆக முடியாது இல்லைங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் வேலையை செய்வார். ஹல்லேலூயா. அதான் மேட்ரு. திருப்பிக் கொள்ளுங்க. அப்ப என்ன இருக்கணும்? எதிர்க்கணும், உங்களுக்குள்ள எதிர்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சுகமாக்கிட்டேன் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? எனக்கு தான் ஆண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே. எனக்கு ஸ்டோன் போயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி ஸ்டோனே வராதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு தான் சொன்னாரு. இப்ப சிலவங்க ஒரு பாருங்க,
என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க, கவனமாக கவனிங்க, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சர்ச் டேக்கு அந்த ப்ராஃபட் வந்து ஒரு ஆளை எழுப்பினார். ஜெயா அப்படிதானே, ஜெயான்னு ஒரு ஆளை எழுப்பல. ஜெயா இவட யாரான அப்ப ஒரு ஆள் முதல்ல பட்டுன்னு எழும்பிச்சு. என் நல்லா பார்த்தேன், ஒரு ஆள் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, அவங்க சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். பப்புன்னு எழும்பிட்டாங்க. அடுத்து ஒரு ஜெயா லைட்டா எப்படி லைட்டா எழும்பிச்சனும் அவங்களும் தப்பிச்சனும். மூணாவது ஒரு ஜெயா இருந்திருக்கு. அந்த ஜெயா ஒரு வருஷம் தாண்டி, பாஸ்டரே எனக்கு பேரும் ஜெயாதாய், ஆண்டவர் இப்படிதான் கூப்பிடுவாரு, ஜான் ரோசே அப்படின்னு கூப்பிட மாட்டாரு, பிள்ளையேன்னு கூப்பிடுவாரு. நீ எல்லாரும் பிள்ளை. அவர் உனக்கு எழுதுனத எப்படியாச்சும் வாங்கி பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு பேர் ஜெயா இல்ல, நான் சொல்றேன் ஜெயான்னு சொன்னா எல்லாம் எலும்பி நிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, அந்த பிள்ளை எலும்புனாங்கல்ல, 15 வருஷமா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்காத ஒரு மேட்ரு ஒரே வார்த்தை நடந்தது. 15 வருஷமா யாராலும் முடியாத ஒரு மேட்ரு டப்புன்னு நடந்துச்சுங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியம். நான் என்ன மேட்ருன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அடுத்த 6 மாசத்துல அதுக்கு கல்யாணம். இல்லையா, காசே கிடையாதுங்க. அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறது 5 காசு கிடையாது அவங்களுக்கு. பட் அந்த பொண்ணு இப்ப நல்லா இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யணும்? வார்த்தை, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா இது எனக்கா இருக்காது அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு போ. நான் பேசிட்டே இருப்பேன், எப்படி தேவ வசனத்தை பேசிட்டே இருப்பேன். இது நமக்கு ஒண்ணு இல்லவா சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய லாரி கணக்குல பணம் வச்சிருக்கிற மாதிரி இவங்க வாங்கி வச்சு ஆமேன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிற மாதிரி. நீ வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆகும்? எல்லாருக்கும் இல்லை, எனக்கு வரும், எனக்கு இந்த நிறைய தேவை இருக்கு. ஹல்லேலூயா. அதனால ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைச்சிருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எதுனாலும் அவனுக்கு செய்யப்படும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி கொடுங்க. எரேமியா 17:7-8. எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும். போதும் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, யார் கர்த்தர்னா யாரு? இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் நம்பிக்கையாய் வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி பாக்கியவானா, ஒரு மரத்தை நீ ஒரு மரத்தை நடுறேன்னு வச்சுக்கோ, நட்டுட்டானா அதுக்கு என்ன செய்யணும்? தினமும் தண்ணி. அதே மரத்தை நீ ஒரு கால்வாய் ஓரத்தில் நட்டுறேன்னா எப்ப போகணும்? நீ அறுவடை சமயம் போய் அறுவடைய பெற்றுக்கிட்டா போதும். அதான் கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி பாக்கியவான்னா, அடுத்த வசனம் போடுங்க, அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க இதை? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் தப்பாமல் கனி கொடுக்கும்படி அவர் நீரோடைகளின் மத்தியில, நீரோடையின் அருகில உங்களை நட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ளணுங்க. ஏற்றுக்கொள்ளுவீங்களா நீங்க? உங்களுக்கு குறைவு நிறைய இருக்கலாங்க, உங்களுக்கு நஷ்டம் நிறைய ஏற்பட்டிருக்கலாங்க, உங்களுக்கு புரியாம நிறைய இருக்கலாங்க.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புரியுற கொஞ்சம் அறிவில் ஏத்துக்கோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அதுக்குதான் அவர் இறங்கி வந்தாரு, சும்மா எல்லாம் இறங்கி வரல. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க, சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செஞ்சதெல்லாம் வாய்க்குங்க. நீங்க பாருங்க, ஒரு ஆள் உழைச்ச உடனே அவங்களுக்கு லாபம் வரும்னு கிடையாதுங்க. ஆனா யாருக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா, நீ இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை உள் வாங்கி உள்ள வச்சு 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 வச்சிருக்கிற, அவ்வளவுதான். நீ சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு பேங்க்ல வைக்கிறதோ சொத்து வாங்குறது இல்ல பணக்கார. அவன் பணக்காரனா இல்ல. நான் சொல்ற ரகசியத்தை கேட்டுக்கோ. உண்மையான பணக்கார தேவ வசனத்தை, தேவனுடைய பிராமிஸ் வேர்ட தூக்கி இருதயத்துல வச்சு வாயில தினமும் பேசிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கய, அவன் தான் உண்மையான பணக்காரன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போல இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும்படி தாங்க இயேசு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த உயில் ஒருத்தனுக்கு தான் இருந்துங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கு மட்டும்தாங்க இருந்தது. இப்ப புற ஜாதிகளாகிய நம்ம எல்லாருக்குமே அவர் அழகா எழுதிட்டாரு. ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கு என்ன செய்யும்? ஆமென் போட்டு வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க, சங்கீதம் 92:12. நீதிமான் பனியை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பாருங்க, நீதிமான் எதை பாரு இருப்பானா? இந்த பனையை போல கேதுரு மாதிரி. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மரம் இல்லையா? இப்ப பனை இப்ப நமக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. கேதுரு ரொம்ப காஸ்ட்லியான மரம். அது என்னன்னா, அன்னைக்கு இருந்த இதுல ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப அறுவடை கொடுத்த மரங்கள் இதெல்லாம். சரியா? நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல செழிப்பா இருப்பானா. லீபனன் உள்ள கேதுருவை போல வளர்ந்துட்டே இருப்பான். கேதுரு கட்ட 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 வளரும். புரியுதா? ரொம்ப ஹைட்டா வளரும். புரியுதா? இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீ இயேசுவை போலயே வளருவ. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவரை மாதிரியே வளருவான். அவர் சொன்ன மாதிரியே வளருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணக்காரன் ஆகிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? சுகத்தோட வாழணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆண்டவர் சுகத்தோட வாழ வைப்பாரா? ஒரு காலே இல்லை, எப்படி அது முளைக்குமா? ஏன்? இல்லாததை இருக்கிறதா மாற்ற முடியுமா அவரால? முடியும். நீங்க எப்படி நம்பணும் அப்படின்னா, சிம்பிளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது இந்த பூமியில இருக்குதான்னு பாருங்க முதல்ல. எப்படி? சிம்பிள். அது அநித்தியமானது. அதை விட பெருசு தான் விசுவாசம். ஆனா சொல்லு, உங்களுக்கு தேவையான ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா? இருக்குதுன்னா அது உங்க பேர்ல ஏற்கனவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். இருக்கிறது கூட உன வாழ்க்கையில இல்லைன்னா இல்லாதது எப்படி இருக்கிறதா மாறும்? ஆனா வசனம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைச்சிட்டு வா. விசுவாசம் என்ன? நீ விசுவாசிக்கிறேன்னா இல்லாதது வரும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இங்க பார்க்கிறது வர்றாதுங்க. பார்க்கிறது வர்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இல்லாதது வரும். இல்லாதது எப்படி வரும்னா,
தேவன் எழுதின பிரகாரம் ஒருவன் விசுவாசிக்க முடியும்னா அவன் என்ன குலம் கோத்திரம், அவன் யாரு, அவனுக்கு திறமை என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அதுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது வேதத்துக்கு. இந்த உயில்ல கையெழுத்து போட்டுட்டானா, எப்படி இதுல கையெழுத்து போட்டானா அவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நீ தூக்க கலக்கத்திலே இருக்கிற, எப்படி தூக்க கலக்கத்திலேயே உன்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் ஒரு 50,000 ஏக்கர் ரிலே தந்தாங்க, எப்படி? அப்ப அந்த சொத்து யாருக்கு? உனக்கு தான். கையெழுத்து போட்டிருக்கல, புரியலனாலும் கையெழுத்த போட்டுரு. கையெழுத்து என்னது? கையெழுத்து என்னது? ஆமென், ஆமென். அப்படியே ஆகட்டும். எஸ், அப்பா சொன்ன மாதிரியே ஆகட்டும். ஆமா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் பாவத்துக்கு ஊழியம் செய்ய வரல. தேவன் என்னுடைய நீதிக்கு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறாரு. அவர் நீதியாகிய பணம், அவருடைய நீதியான சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், இதற்கு என்ன ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. இதை தான் நான் அனுபவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன் 12 பாருங்க. நீதிமான் பனைய போல செழித்து லீபனோனுக்கு எதிர் போல கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் முன்குறித்த எல்லா காரியத்திலும் நீங்கள் செழித்திருப்பீங்க. ஹல்லேலூயா. செழிச்சு தேவனுடைய பிரகாரங்களில் செழிச்சு. தேவன்னா உங்க பேர்ல தேவன் திட்டமிட்ட எல்லாத்திலையும் நீங்க செழிச்சுட்டே இருப்பீங்க. நான் சொல்லட்டுமா? தேவ வசனத்தை உட்கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கோ. எப்படி? வீட்டுக்குள்ளே ஒரு வருஷம் உட்காந்துக்கங்க. எதாவது நடக்குமா? நடக்கும். ஏன்னா உலகமே வார்த்தை தான், வார்த்தை தான் எல்லாத்தையும் கொண்டு வருது. அப்ப வார்த்தை நீ எங்க இருக்கிறன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. வார்த்தை எங்க இருக்கின்றதா மேட்டர். வார்த்தை எங்க இருக்குதோ அங்க ஐஸ்வர்யமும் கனமும் தேடி வரும், தேடி வரும். நீ எங்க வார்த்தையை வச்சிட்டு இருக்கிறியோ, எந்த நரகத்துக்குள்ள இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றியோ, எந்த கஷ்டத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றியோ, எந்த சூழல்ல இருந்து நீ ஏற்றுக்கொள்றியோ, அந்த சூழலுக்குள்ள வந்து உன் பிரகாரங்களில் செழித்திருக்கும்படி பண்ணுவார். நான் வந்து ஆசீர்வதிப்பேன், உங்க நடுவில் வந்து ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கின்றதா கிடையாது. நீ பாதாள குழியில இருந்தாலும் அங்கேயும் தேவரீ என்னோடு கூட இருக்கிறீரே தாவீது சொன்னான். பாத்தீங்களா? தாவீதுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா நான் கோலியாத்தை அடிக்கும் போது நாடிகள் அவர் தான் அடிச்சாரு. இப்ப பதவியில இருக்கிற அப்போ நான் தான் அடி பதவியில கொண்டு வச்சதும் அவர் தான். இப்ப நான் வனாந்தரத்துல ஒரு சூழலை ஓடிட்டு இருக்கிறேன். இங்கேயும் என் அப்பன் தான் இருக்கிறாரு. ஏன்னா என் காரியங்கள், என் வாழ்க்கை அவர் கையில இருக்குது. அதை நான் தெளிவா இருக்கிறேன். என் கழுத்து ஒருத்தனுக்கிட்டையும். ஹல்லேலூயா. உன் கழுத்து வரைக்கும் கத்தி வரலாம், ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், திருப்பி கொள்ளுங்க. எஸ்ஐயா 55 12-13. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். பாருங்களேன், சொல்லுங்க. நான் ஒரு மரம், தேவனால் நடப்பட்ட மரம். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல, அதுவும் இல்லாம தண்ணி பாஞ்சிட்டு இருக்கிற அந்த ஓரத்துல என்ன நட்டிருக்கிறபடினால மற்ற மரங்கள் எல்லாம் பார்த்து என்ன பொறாமப்படுற மாதிரி கர்த்தர் செழிப்பாய் நட்டிருக்கிறார். வசனம் சொல்லுது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும்
அவைகளும் உங்களுக்கு முன்பதாய் கம்பீரமாய் முழங்கி வெளியில் இருக்கிற மரம் எல்லாம் கை கொட்டும். மத்த மரம் எல்லாம் என்ன பார்க்கும்? மத்த இந்த உலகம் ஒன்ன பார்த்து கை கொட்டணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களை என்ன பார்த்து உலகம் என்ன செய்யுமா? கை தட்டுமா. அவனுக்கு ஏதோ சொல்லுவாங்க, ஒரு சொல்லலாம், அவனுக்கு ஏதோ சுக்கர தசப்பா, அவனுக்கு ஏதோ ஒரு மச்சான் இருக்குப்பா. இல்லப்பா, அவனுக்குள்ள மாறாதவர் இருக்கிறார். அவர் மறைந்து போவதில்லை, அவர் மறைந்து போவதில்லை. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் நிறைவேறாமல் போவதில்லை. எல்லா அதன் காலத்தில் கரெக்டான செய்யும், நிறைவேறும். ஹல்லேலூயா. பாருங்க, சொல்றேன், நல்ல மகிழ்ச்சியா போங்க. எப்படி போங்க? எதை செஞ்சாலும் மகிழ்ச்சியா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. 1000 ரூபாய் இருக்குதா? 1200 ரூபாய்க்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் வருதுன்னா செய்யுங்க. கர்த்தர் பார்த்துப்பார். ஒரு மகிமையில் பார்த்துக் கொள்ளப்படும், மகிமையில பார்த்துக் கொள்ளப்படும். எத்தனை நாள் தான் நீ குறைவே பேசிட்டு இருப்ப? எத்தனை நாள் தான் இதுல இருக்க போற? ஹல்லேலூயா. நீ குறைவை பேசினா குறைவு வந்துருங்க. நான் சொல்றேன், எந்த விதத்திலையும் உங்க வாயிலிருந்து குறைவை பேசிடாதீங்க, உச்சரித்துறாங்க. கர்த்தர் ஏராளம் தாராளமாய் செய்வார். ஏன்னா அப்படி செய்யும்படிதான் அவரே இறங்கி வந்தார்ப்பா. ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதுறபடி அவர் நமக்காய் சாபமானார். அவர் உனக்கா சாபமானா நீ அதுக்கு சாபமாகணும்? நீ ஏன் தரித்திரம் அனுபவிக்கணும்? நீ ஏன் வியாதி அனுபவிக்கணும்? ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நான் இந்த மெசேஜ் தொடங்கும் போது உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்? ஆதாம் தன்னை சரண்டர் பண்ணல. என்ன பண்ணா? முதல்ல ஏவாளை காட்டினான். அடுத்து சரி ஏவாளை காட்டினா போட்டு, அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஏவாள் யாரு? அவனுக்கிட்ட இருந்து வந்தவ, அப்படித்தானே? அவன் தானே ரெஸ்பான்சிபிள். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஏவாள் தப்பு பண்ணாதான் ஆண்டவரே, ஆனா அவளை மன்னிச்சிருங்க, அவள் என்னுடையவள். ஆனா அவளை முதல்ல பார்க்கும்போது என்ன சொன்னா? கவிதை எப்படி சொன்னா? இவள் என் எலும்பின் எலும்பும். கல்யாணம் ஆகி 3 நாள்ல என்ன சொல்லுவாங்க? இவள் என் எலும்பின் எலும்பும். ப்ரீ போட்டோ ஷூட்டு, போஸ்ட் போட்டோ ஷூட்டு, ஷூட்டு, ஒரே ஷூட் வீட்டுல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா நீ இருக்கிறன்னா டெய்லி ஷூட் தான். ஹல்லேலூயா. பரலோக ஸ்பெஷல் கேமரா கொண்டு வரும். ஏன் பாருடா என் பிள்ளை எப்படி இருக்கான்னு பாருங்கடா. அட மோசே எப்படி சொல்லுவான்? தூதன் சொல்லுவான், அட மோசே பாருடா ஜூப்ளின் எப்படி இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கே பொறாம வரணும். யாருக்கு? அவனுக்கே பொறாம வந்து என்ன செய்வான்? எப்படி? பொறாமப்பட்டு பரலோகத்துல இருந்து கை தட்டணும். ஹல்லேலூயா. இது வேற வழியில இங்க இருந்து இவியலாக கை தட்டும். அவனுக்கு மட்டும் செங்கடல் 2 பழக்கு, எங்களுக்கு நடக்குது. உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். என்னத்த? ஒண்ணு நடக்குது. கோடா கோடியா பெரிய என்னத்த? இங்க ஒண்ணு நடக்கல, நடக்காது. சொல்றவனுக்கு நடக்காதுன்ற இப்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, மோசேயை நான் சும்மா சொல்லுங்க, மோசேயை விட நீங்களும் நானும் ரொம்ப பெரிய ஆளுங்க. மோசேக்கு ரட்சகர் இல்லைங்க, ரட்சகரே கிடையாது. ஆனா அவன் அவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கிறான். ஆனா இப்ப எவ்வளவு பெரிய வேலை செய்யும் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? பூமியிலிருந்து வான அளவுக்கு நம்ம மேல தேவன் திட்டமிட்டு இருக்கிறாருங்க. வான அளவுக்கு திட்டம் இருக்குங்க. நீங்க இன்னையிலிருந்து நினைச்சுக்கோங்க, இன்னையிலிருந்து. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் மையமா இருக்கிறது என்னதுங்க? துட்டு தானே, துட்டு தானே. நான் சொல்றேங்க, நீங்க நிக்கிறீங்க, வானத்தை அளக்க முடியுமா? அவ்வளவு உங்க மேல ஃபுல்லா பணம் இருக்குதுங்க. உங்களை சுத்தி பணமே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. இடையிலோடி எடுத்த மறைஞ்சு விழும், அப்படியெல்லாம் விழாது. எப்படி? உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து, பணம் இல்லாதவர்களே வாங்க,
தண்ணி இல்லாதவனே வா வந்து குடி சொல்றாரா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? அப்ப நீ வாங்கி பகிர்ந்துக்கோ, எடுத்துக்கோ. விசுவாசத்துல கையை வை, சுகமாகும். நான் சொல்றேங்க, ஆதாம் ஒப்பு கொடுக்கல, ஆனா ஒரே ஒரு ஆள் தான் ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒப்பு கொடுத்தனாலதான் நம்ம மேல இருக்கிற எல்லா பாவமும் அவருக்கு மேல போய் விழுந்துச்சு. இப்ப நீங்களும் நானும் எதை ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? அவர் என் பாவங்களை சுமந்து முடித்தார், தீர்த்தார், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேர் மேலேயோ தேவன் முன்குறித்த அந்த வானம் வரைக்கும் இருக்கிற திட்டம் அப்படியே வந்து பலிக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த கிறிஸ்மஸுக்கு நான் சொல்றேன், ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், இந்த சபையில வேற மாதிரியாய் வருகிறது. அது என்ன மாதிரினா, வசனம் சொல்ற மாதிரி. இவனெல்லாம் எப்படிலாம் வருவான், எப்படி இவெல்லாம் இப்படி எல்லாம் வர முடியுமா அப்படின்னு நீ அண்ணாந்து பார்க்கிற மாதிரி கர்த்தர் சாட்சியை கொண்டு வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் இது யாருக்கு சொன்னேன்? அண்ணா எல்லாரும் சொல்லவே இல்லை. நான் எல்லாரும் சொல்லவே இல்லை, ஒரு சில பேருன்னு சொன்னேன். இதுல ஒரு சில பேருக்கு 4 வீலர்ஸ் உண்டாகுதுன்னா, வரலன்னா நீ சர்ச்சை வரண்டா. மினிமம் நான் சொல்றேன், மினிமம் 3 காரு, மேக்சிமம் எவ்வளவு எடுத்துக்கோ. மினிமம் 3 பேராச்சும் கார் வாங்குங்க. அடுத்த வருஷம் நிறைய கார்கள் வரும். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய, இது நடக்கலைன்னா நான் போதிக்கிற வசன சத்தியம் தப்புன்னு அர்த்தம். அடங்கம்மா பாருங்க, சூரியகோட்டில் பிரதர் அங்கே தான், சூரியகோட்டில் நான் மறந்தேன் உண்மையிலே. போன வருஷம் இந்த சபை அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபைனல் ஆராதனை, கடைசி ஆராதனை, என்ன நிப்பாட்ட சொன்னார் ஆண்டவர். நிப்பாட்டிட்டு சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு ஆள் வீடு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள வீடு கிடைக்கும். நம்ம இங்க சபையில் உள்ள ஆள் இல்ல, அந்த ஊருன்னு சொன்னாரு. பட்டுன்னு ஒரு அம்மா எப்படி நின்னாங்க. நானே மறந்துட்டேங்க. பார்த்தா அந்த அம்மாவுக்கு பயங்கரமான இடம் கொடுத்துருக்காரு. போற வாரம் போய் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அல்லேலூயா. அவைய இருக்கா? கர்த்தர் தந்தார் இல்ல, யார் தந்தது? அப்ப அவர் தான் இருக்கார். அதுக்குதான் தொடர்ந்து இங்க சபைக்கு வரணும். இல்லைன்னா இடையிலோடு யாரு இருக்குமோ, என்ன எறும்பா? நீயே சர்க்கரையை போட்டு கொடுக்கறது, இந்த வடிவேல் காமெடி மாதிரி, இந்த என்னது மிளகாய பார்டர் வர போட்டு கொடுக்கறது. பார்டர்ல கவர் பண்ணுனா பாவாடை வரைக்கும் கவர் பண்ணி போட்டிருக்கிறாயா. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ சொல்ல ஆகும்.
இவர் சொன்ன ஆகும், இவர் பயங்கரமா. ஆனா ஐ ஆம் த ஸ்பெஷல் ஒன். இத நான் விசுவாசிக்கிறேன். அதனால அவர் சொல்றத நான் கனம் பண்றேன். அவர் சொல்றத கனம் பண்றேனா அவரால் நீ கனப்படுத்தப்படுவாய். உன்னை பில்லியனரா மாற்றுவார்னு கர்த்தர் சொன்னாரா, அனௌன்ஸ் பண்ணாரா, டிக்ளேர் பண்ணாரா, டிகிரி பண்றாரா, let go. நீதான் அடுத்த முதலமைச்சர். ஹalleluya, ஹalleluya. என் அப்பனுக்கு முதலாளியாக பிடிக்காது. 5 பைசாக்கு முதல் இல்லாதவன முதலாளியாக. அதான் என் அப்பன். விசுவாச வாங்கிக்கோ. என் அப்ப இங்க வந்ததே இதுக்குதான். சும்மா ரட்சிக்கப்பட்டு அப்படியே பரலோகத்துக்கு போய் சோத்திராய சோநாதா. ஹல்லேலூயா. உன்னை பார்த்தாலே பத்தி எரியணும். எப்படி? உன்னை பார்த்தாலே பாருங்க. இன்னைக்கு நேற்றைக்கு கூட நினைச்சேன் பாருங்க, அந்த 18th செஞ்சுரியில் வாழ்ந்த சார்ல்ஸ் ஃபின்னிங்க. அவர் அப்ப ட்ரெயின் வந்த டைம் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே இப்படி கதவை திறந்து இப்படி பார்ப்பாராம். சுருண்டு கறங்கி விழுவானுங்களாம். சம்மதமே இல்லாதவனுங்க இப்படி பார்த்தோன்னே ரட்சி போருமாங்க. அவருக்கு முகத்தை பார்க்கணும், அந்த கண்ணை பார்க்கன்றதுக்காக நெட்ல போட்டு பார்த்தோம். அப்பா கண்ணை பார்க்கவே முடியலங்க. நீங்க போட்டு பாருங்க சார்ல்ஸ் ஃபின்னி இப்படி இருக்கும் பாருங்க, ஷக்குன்னு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன் மேல இருக்கிற முக பிரகாசம் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும். அவரு மரித்த சரீரத்திலிருந்து உயிரோடு வந்தார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். நான் சொல்றேன், உன் சரீரத்தில் எந்த கேடையோ, எந்த பிசாசோ, எந்த சூழலோ, எந்த மருத்துவ கிரியையோ வைக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு எந்த கேடும் தாராது. ஹல்லேலூயா. Are you in righteous or self-righteous? You are in God's righteous or the self-righteous. I am telling, I am not self-righteous. I am the power of God. Jesus is my righteous. Hallelujah. அவரே என் நீதி. என் பாவங்களை சுமந்தவர் அவர். என் வியாதியை சுமந்தவர் அவர். என் தரித்திரத்தை சுமந்தவர் அவர். Hallelujah. Hallelujah. உம்மாலாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது. Hallelujah. இங்கெல்லாம் நல்லா வாங்குறதுக்கு வரணும். எதுக்கு வரணும்? ஒரு நாளை 10 பேர் நல்லா இருக்கணும். Hallelujah. நீ பார்த்தா நீ கையை வச்சாலும் ஆசீர்வாதம். Hallelujah. உன்னை மத்தவன் நம்புறானோ இல்லையாப்பா, உன்னை ஒருவர் நம்புறார். அவர் உன்னை நம்புறதுனால நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். உன்னை சார்ந்தவங்க இயேசுவை நம்புறாங்களோ இல்லையோ, அப்ப நீ நம்புறதுனால நீ செய்வது, நீ சொல்லுவது, நீ முடிவு பண்றது அவருடைய முடிவாக இருக்கும். Hallelujah. 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 ஒரு ரேடிக்கல் சேஞ்சஸ் பார்க்க போறீங்க. நீ வந்தவங்களுக்கெல்லாம் சொல்றேன், ஒரு விதமான ஸ்பிரிட். எனக்கு நார்மல் சர்ச் வேற மாதிரி இருக்கும், அது வேற. அது என்னது? கடல்ல நீந்துறது. இது இப்போ உங்களை எப்படி நீந்த வைக்கிறாரு? நல்ல குளத்துல அழகா அப்படி பிடிச்சி, ஒன்றும் பிரச்சனை, நான் பிடிச்சிக்க நல்லா நீந்திக்கோ, கீழே போக மாட்டேன். நார்மலா வந்தா அட போயா, சுனாமிக்கு சும்மிங்க கத்து கொடுப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், தயவு கூர்ந்து கேளுங்க. இந்த பூமியில ஒருவேளை நீங்க வறுமையில் இருக்கலாம், உங்க தலைமுறை வறுமையில் இருக்கலாம், உங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கலாம்,
உங்களுக்கு ஒத்தாசை பண்ண உங்க புருஷன் சரியில்லையா இருக்கலாம், உங்க மனைவி சரியில்லையா இருக்கலாம், உங்க தலைமுறை சரியில்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் உங்கள் சாபம் தரித்திரம் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். Finished. உன் பேர்ல எழுதுனது எல்லாத்தையும் நீ வாங்கிக்குவோம். ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேங்க, வியாதி இல்லாம வாழ முடியுங்க. Do you believe that? உங்களால விசுவாசிக்க முடியலனாலும் இந்த பத்திரத்துல எழுதுனதை நம்புங்க. ஹல்லேலூயா. வியாதி இல்லாம வாழ முடியும், பலவீனம் இல்லாம வாழ முடியும். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இவ்வனமாய் ஆசீர்வதித்து சாட்சியோடு வந்து நிற்க செய்வார். கர்த்தர் நாம் மையப்படுவார். யார் எழுதிருக்கலாம்?